நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வரும் 26/4/2025 அன்று மாலை சரியாக 6 மணி அளவில் ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எது மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா வீடியோ பார்க்க போகிறோம். அதில் இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படின்னு சொன்னால், சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் வீற்றிருந்து பெரும் துன்பங்களை கொடுத்து வந்தார்கள். அதாவது 2ஆம் இட கேது அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். அதே மாதிரி பண சம்பந்தமான நெருக்கடியை கொடுத்துருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வாக்குஸ்தானம் பேச்சில் மரியாதையின்மை இருக்கும். அதே மாதிரி பேச்சு சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே மாதிரி வாக்கு சம்மந்தமான விஷயங்களில் நிறையா குளறுபடிகள் இருந்திருக்கும். யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்துருந்தா அதில் பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்கன்னா, அந்த ராசியை சேர்ந்தவங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் பிரச்சனையை கொடுத்துருக்கும். இதெல்லாம் இப்போ இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கு வருது. இப்போ 1ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன, 1ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிங்கிறது உடல். இப்போ உடல் சம்மந்தமான பிரச்சனைகளில், உடல் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ கேது அங்கே வந்திருக்காரு அந்த 1ஆம் இடத்துக்கும் போது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் 1ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போ உங்கள் எண்ண ஓட்டங்கள்லாம் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும். அதே மாதிரி விசாலமாக சிந்திக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் எண்ண ஓட்டங்களில் அடிக்கடி இரட்டைத்தன்மை நிலவும். அதாவது இப்போ ஒன்று நினைப்பீங்க, கொஞ்சம் நேரம் லேட்டாக ஒன்று நினைப்பீங்க. இது மாதிரி இதுதான் சரின்னு நினைப்பீங்க, கொஞ்சம் நேரம் ஆகி இன்னொன்று சரின்னு நினைப்பீங்க. அப்போ இது மாதிரியான பிரிவினை எண்ணங்களை, அந்த எண்ணங்களில் பிரிவினை உண்டாக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு வெறுப்புணர்வு உண்டாக்கும். எதுலேயும் ஒரு பிடிப்பு இல்லாத நிலையை உண்டாக்கும். ஆனால் ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு எண்ணமும் உண்டாக்கும். இது மாதிரியான விஷயங்களை உண்டாக்கும். உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி உங்களுக்கு 7ல் ராகு வருது. 7ல் ராகு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால், 7ஆம் இடம் நம்ம மனைவியை குறிக்கக்கூடியது அல்லது கணவனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம நண்பர்களை குறிக்கக்கூடியது, கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியது, சமூக தொடர்பை குறிக்கக்கூடியது. இந்த விஷயங்கள்லாம் இடையூறு செய்வார் ராகு. அதாவது சமூக சம்பந்தமாக உங்களுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சமூக தொடர்பு எப்படி உங்களுக்கு இருக்கும், அதாவது ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்கள் வியாபார ஸ்தாபனம் சரியாக இல்லை, முறைகேடு நடக்க ஏதோ ஒரு கெட்ட பேர் வரும், உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊழல், போக்குவரத்து இது மாதிரியான கெட்ட பேர்களை உண்டாக்குவார். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கூட்டு தொழில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அதில் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் இப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அவரோட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவின்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 7ஆம் இடம் குறிக்கும். அதே மாதிரி புதிய வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ வரன் அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரனுக்கு தடை ஏற்படும். இந்த காலகட்டங்களில் இந்த 1.5 வருடம் அதை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பரிகாரம் பண்ணிட்டு பார்க்குறது நல்லது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 7ஆம் இடம் குறிக்கும். 2வது 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானம்னு சொல்கிறது, காமஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விருப்பங்கள் இருக்குல்ல, விருப்பங்கள் இப்போ அதிகமாகும், மேலும் அதிகமாகும். விருப்பங்கள் அதிகமானால் நடக்குமா அப்படின்னு சொன்னால் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இங்கே நேராக கேது உங்களுடைய உடலில் வீற்றிருக்கிறார். கேது 7ஆம் இடத்தை பார்வை எப்பொழுதுமே சப்தமஸ்தானத்தில் பார்த்துக்குவாங்க ராகும் கேதும். அப்போ 7ஆம் இட ராகு உங்களுக்கு விருப்பங்களை நிறையா கொடுப்பார், ஆசையை நிறையா கொடுப்பார். ஆனால் இந்த ராசியில் வீற்றிருக்க கேது அதை நடைபெறாமல் பண்ணுவார். ஆசை நிறையா வரும், அனுபவிக்க முடியாது. இது மாதிரியான ஒரு விரக்தி, ஆசை அனுபவிக்க முடியலைன்னா ஒரு விரக்தி, கோபம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான கெடுபலன்கள்லாம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தகுந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும். கடகராசிக்காரர்களும் சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களும் சரி, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது துர்க்கை அம்மனுக்கு, ராகுக்கு அதிதேவதை துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 இந்த காலகட்டத்தில் 9 வாரம் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை 9 வாரம் நெய்விளக்கேற்றி வழிபடணும். அர்ச்சனை பண்ணி நெய்விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னு சொன்னாங்க இந்த கெடுபலன்கள் குறைஞ்சி நற்பலன்கள் மேலோங்கும். இதில் இந்த 9 வாரத்தில் உங்களுக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 3 வாரம் பண்ணிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 3 வாரம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவு கெடுபலன்கள் குறையும். அதே மாதிரி கேதுக்கு அதிதேவதை விநாயகர். இப்போ கேதுவை சாந்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ஊர்லேயோ அல்லது பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில்லையோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அருகம்புல் மாலை சாத்தி அதுக்கு நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை காலைல 6:30 to 7 அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் அதை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா 9 வாரம் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் மேலோங்கி கெடுபலன்கள் குறையும்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு முடியலை அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 வாரமாவது கண்டிப்பாக வழிபட்டுருங்க. உங்களுக்கு கெடுபலன்கள் குறைஞ்சு நற்பலன்கள் மேலோங்கும். இது எல்லாத்தையோட உங்களுக்கு இஷ்ட தேவதை வழிபாடு, குலதேவதை வழிபாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ சொன்னபடி கெடுபலன்களாக தான் நடக்குமா அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்ல தசாபுத்தியில் நடந்து கொண்டிருந்தால் ஜென்ம ஜாதகத்தில் இது மாதிரியான கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது. நற்பலன்கள் நடக்கும். இந்த பலன் நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு தெரியாமே போயிடும் இந்த 1 1/2 வருஷமும். ஆனால் வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுத்தி கெடுதலாக நடக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நான் சொன்ன பலன்கள் நடக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள நல்ல ஜோதிடர்களை அணுகி இதுக்கு ஆலோசனை பெற்றுங்க. நன்றி, வணக்கம்.